Hey everybody, welcome back to Treasury Crafts. என்னோட பேர் அனு. இப்போதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த மந்த் நான் கொஞ்சம் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கும் கடையில் போய் வாங்குறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோவில் நான் புதுசாக வாங்கியிருக்க கிராஃப்ட் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், பேசிக்காக என்னென்ன கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து ஃபேபர் கேஸ்டல் கம்பெனியோட 6 செட் ஆஃப் ஃபேப்ரிக் pearl கலர்ஸ் 118 rupeesக்கு வாங்கியிருக்கேன். இது எல்லாமே அக்ரிலிக் கலர்ஸ் தான். அக்ரிலிக் கலர்ஸில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று நார்மல் அக்ரிலிக் கலர்ஸ், அது மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே pearl கலர்ஸ். உங்கள் கிராஃப்டில் இது யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு மின்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். நான் எப்பயும் இந்த கலர்ஸ் எல்லாமே லூஸில் தான் வாங்குவேன். ஃபெவிக்ரில் அண்ட் கேம்லின் பிராண்டில் வாங்குவேன். இந்த பிராண்ட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன். அண்ட் என்கிட்ட இல்லாத 2 pearl கலர்ஸ் இதில் இருந்துச்சு, அதனாலேயும் நான் இதை வாங்கியிருந்தேன். இதே pearl கலர்ஸ் நீங்கள் லூஸில் வாங்குறீங்கன்னா 10 ml பாட்டில் 25 rupeesக்கு கிடைக்குது. இது போக நான் நார்மல் அக்ரிலிக் கலர்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அது வந்து 15 ml பாட்டிலில் வரும். 15 ml 20 rupeesக்கு. மெட்டாலிக் கலர்ஸ் 10 ml 25 rupees. இது 15 ml 20 rupees. இதிலே ஷேடும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஷேட் வேணுமோ அப்படியும் வாங்கிக்கலாம். இல்லை செட்டாகவும் இருக்குது. பேசிக்காக 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது 12 கலர்ஸ்லேயும் இருக்குது. பேசிக்காக ஒரு 6 கலர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் கலர் மிக்சிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன பெயிண்ட்ஸ் வாங்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு 6 செட் ஆஃப் பேசிக் அக்ரிலிக் கலர்ஸ் அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் மெட்டாலிக் கலர்ஸ் இருந்தாலே போதும். அது போக pearl கலர்ஸ்லேயே ஸ்பார்க்லிங் pearl கலர்ஸ் அண்ட் pearl கலர்ஸ்ன்னு 2 வெரைட்டி இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸ்பார்க்லிங் pearl கலர்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் கிளிட்ரி எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நான் 3த்தையும் வச்சு காட்டுறேன். அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அக்ரிலிக் கலர்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த அக்ரிலிக் கலர்ஸ் நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறப்ப எல்லாமே டெம்பரா கலர்ஸ்னு ஒன்று கூட வரும். ஸோ அதுவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். டாம்ஸ் பிராண்டில் 18 ஷேட்ஸ் 30 rupeesக்கு வாங்கியிருக்கேன். இதுதான் டெம்பரா கலர்ஸ். இது வந்து பேப்பர் இல்லாட்டி கார்ட்போர்டு இல்லை கேன்வாஸ் அதில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்னு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஸோ இதில் 18 ஷேட்ஸ் இருக்குது. ஒரு 3 செட்டாக ஜாயிண்டடாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு செட்டுமே. ஸோ என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுலேயே ஒரு கூடவே ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ரைஸுமே கம்மியாக இருக்குது அண்ட் ஷேட்ஸுமே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் அண்ட் பிங்க், க்ரீன், ஃப்ளஷ் டிண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது. செகண்ட் செட்டில் ஃபுல்லாகவே ஒரு பேசிக் செட் ஆஃப் கலர்ஸ் தான் இருக்குது. குட்டி பாட்டிலில் தான் இருக்குது. ஒரு கண்டெய்னரில் 3 ml பெயிண்ட் தான் இருக்கும். இதில் 3வது செட்லேயும் நல்லா பிரைட்டான கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அக்ரிலிக் கலர்ஸ் அண்ட் டெம்பரா கலர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். அக்ரிலிக் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணுறப்போ நல்லா ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். எல்லா சர்ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டெம்பரா பெயிண்ட்ஸ் பேப்பர் இல்லை கார்ட்போர்ட் தவிர வேறு ஏதாவது சர்ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ அக்ரிலிக் கலர்ஸ் எஃபெக்ட்டுக்கு இருக்காது. ஸோ இதுவுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அடுத்து பெயிண்ட் ப்ரஷஸ். பெயிண்ட் ப்ரஷஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதெல்லாமே சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷஸ். பிரிசில்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டாம்ஸ் பிராண்ட் தான். எல்லா டைப் ஆஃப் பெயிண்ட்ஸ்க்கும் இந்த பெயிண்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெயிண்ட் ப்ரஷஸ் வாங்குறீங்கன்னா சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷஸ் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சில இதில் ஹேண்டிலுமே தனியாக வந்துடும். பட் இது நல்லா டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்பர்ஸும் பெயிண்ட் ப்ரஷஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 செட் ஆஃப் ஃப்ளாட் ப்ரஷஸ் வந்து 50 rupeesக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ் தான். இது போக நான் அமேசான்லேயும் கொஞ்சம் பெயிண்ட் ப்ரஷஸ் வாங்கியிருந்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் பெயிண்ட் ப்ரஷஸ். எப்பயுமே குவாலிட்டியான ஒரு பெயிண்ட் செட் ஆஃப் பெயிண்ட் ப்ரஷஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் தான் காமனாக யூஸ் பண்ணுற ப்ரஷஸ். இந்த பிராண்ட் தான் நான் வாங்கியிருந்தேன். ஆர்டிஸ்டிக் கைண்ட் ஆஃப் ப்ரஷ். 7 செட் ஆஃப் ஃப்ளாட் ப்ரஷஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில்
ப்ரஷ் நம்பரும் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அது போக ரவுண்ட் ப்ரஷஸ் 4 செட் ஆஃப் ப்ரஷ் இது ரெண்டுமே சேர்த்து 300 தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு சீப்பான ப்ரைஸாக சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷ். ஏன் சீப் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் அந்த லாஸ்ட் சைஸ் இருக்கு இல்லையா ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் அதெல்லாம் நல்ல குவாலிட்டியான ஃபேபர் கேஸ்டில் கம்பெனியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ப்ரஷ் 120 to 150 வரும். ஓகே, பட் இது ரெண்டுமே சேர்த்து அரௌண்ட் 300 தான் வாங்கியிருந்தேன். இதில் எம்ஆர்பி ஜாஸ்தியாக தான் போட்டிருந்தாங்க. பட் அமேசானில் 300 to 350 அந்த ரேஞ்ச் தான் போட்டிருந்தாங்க இந்த 2 செட்டும் சேர்த்து. இது வந்து ரவுண்ட் ப்ரஷ் கேப்போடு கொடுத்துருக்காங்க. 4 டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, பேசிக்காக என்ன பெயிண்ட் ப்ரஷஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 சைஸில் ஃப்ளாட் ப்ரஷ், 2 சைஸில் ரவுண்ட் ப்ரஷ், ஒரு 0 சைஸ் ப்ரஷ் இதெல்லாம் வாங்கினாலே போதும். எப்பயுமே குவாலிட்டியான பெயிண்ட் ப்ரஷஸ் வாங்கிக்கோங்க. அடுத்து நான் வாங்கியிருக்கிறது ஒரு வாட்டர் கலர் செட். சின்ன வயசில் நான் நிறைய வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வாட்டர் கலர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது இப்போ வீட்டில் எங்கே இருக்குன்னு தெரியல. இது கடையில் பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும் போல் இருந்துச்சு, அதனால வாங்கியிருந்தேன். 15 ஷேட்ஸ் 25 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் நிறைய ஒரு யூனிக்கான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டெக்னிக்ஸ் அதெல்லாம் சொல்லித்தரேன் அப்கமிங் வீடியோஸில். உங்களுக்குமே வாட்டர் கலர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு ட்ராயிங் நோட் புக் வாங்கியிருக்கேன். இதில் பேப்பர்ஸ் எல்லாமே நல்லா திக்காக இருக்கும். 100 GSM பேப்பர்ஸ் எல்லாமே 40 பேஜஸ் இருக்குது இந்த சைஸ் நோட் புக்கில். ப்ரைஸ் வந்து 30 rupees. நான் எப்போயோ வாங்கின கொஞ்சம் ட்ராயிங் புக்ஸ் இதே சைஸில் என்கிட்ட இப்போயும் இருக்குது. அதுவுமே நான் அதை வச்சு ஒரு காஃபி பெயிண்டிங் பண்ணி காமிச்சிருந்தேன். எந்த பெயிண்ட்டுமே இல்லை, ஆனால் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண ஆசையாக இருந்துச்சுன்னா காஃபி பெயிண்டிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதோட வீடியோ டியூட்டோரியலும் என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வாங்கின புக்கோட ப்ரைஸ் வந்து 17 rupees. இப்போ இது 30 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு பெயிண்ட் பேலட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், நல்லா பெருசாக இருந்துச்சு. இதோட காஸ்ட் 30 rupees. நான் வந்து இதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்துச்சு டைல்ஸ் பீசஸ். அந்த டைல்ஸில் அப்படியே கலர் மிக்ஸ் பண்ணி என் கிராஃப்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, இதில் கொஞ்சம் பார்ட்டிஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும், அதனால நான் இந்த பெயிண்ட் பேலட் வாங்கியிருந்தேன். இதை விட கொஞ்சம் சின்ன சின்ன சைஸஸில் 20 rupees and 10 rupeesக்கும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து கேன்வஸ் போர்ட் 2 பீஸ் வாங்கியிருந்தேன். ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே ஒரே சைஸ் தான், 20 x 25 cm. ஒரு பீஸ் வந்து 60 rupees. இது வந்து கேமல் பிராண்ட் ஒயிட் கேன்வஸ் போர்ட். நான் யூஸ்வலாக கார்ட்போர்ட் பீஸ் எனக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிவிட்டு வீட்லேயே பண்ண ப்ரைமர் ஹோம்மேட் ஜெஸ்ஸோ இருக்கு இல்லையா, அது ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி தான் நான் வால் டெக்கர்ஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த ஒன்று ஒயிட்லேயும் இன்னொன்று பிளாக்லேயும் வாங்கியிருந்தேன். பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா கேன்வஸ் ஷீட் தான் வந்து ஒட்டியிருந்தாங்க அந்த போர்டில். ஸோ நீங்கள் தனியாக கேன்வஸ் ஷீட் வாங்கிட்டு கார்ட்போர்டில் ஒட்டி கூட நீங்கள் பெயிண்டிங் இல்லை கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். இதே வந்து நான் பிளாக் கலர்லேயும் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு டெக்ஸ்சர்டு எஃபெக்ட் இருக்குது. இதில் நம்ம கிராஃப்ட் இல்லை ஆர்ட் ஒர்க் ஏதாவது ஒன்று பண்ணலாம். அடுத்து சிசர்ஸ் 2 பெரிய சைஸில் வாங்கியிருந்தேன். நான் மீடியம் சைஸ் வரைக்கும் தான் வச்சுருக்கேன், குட்டி சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் வரைக்கும். எனக்கு அது கொஞ்சம் யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால இந்த பிராண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் நான் எல்லா சிசர்ஸுமே வாங்குவேன். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த பெரிய சைஸ் சிசர் அதே பிராண்டில் 115 rupees போட்டிருந்தாங்க. இன்னொரு பிக் சைஸ் சிசரும் வாங்கியிருந்தேன், அது வந்து 50 rupees தான் போட்டிருந்தாங்க. என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரில, குவாலிட்டியாக என்னன்னு தெரில, பட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 வாங்கிட்டு வந்துருந்தேன். அடுத்து கிராஃப்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு பேசிக் கிராஃப்ட் மெட்டீரியல் என்னென்னா க்ளூ. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளூ வாங்கியிருக்கேன். அதுவுமே நான் உங்ககிட்ட ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து Camlin பை க்ளூ 110 gram 40 rupees. இதே சைஸில் ஃபெவிகாலும் அவைலபிளாக இருக்குது, அது 105 gram 45 rupees. ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்போ Camlin கம் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ். கிராஃப்ட் ஒர்க்னாலே நம்ம ஒட்டுறது நிறையா பண்ணுவோம், அதனால க்ளூ வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து ஃபேப்ரிக் க்ளூ. இது ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஒரு க்ளூ. ஃபஸ்ட்டு காட்டின ரெண்டுமே தண்ணி பட்டால் போயிடும், ஆனால் இது போகாது. அடுத்தது இந்த ப்ளூ கலரில் இருக்கிற கிளியர் டிரான்ஸ்பரண்ட் க்ளூ தான். இது 50 ml 15 rupeesக்கு வாங்கியிருக்கேன். அதுலேயே அப்ளை பண்ணுறதுக்கும் ஒன்று தந்திருக்காங்க. இதுவுமே நான் ஒரு பர்பஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன்.
இது வந்து கிளியர் க்ளூ. அடுத்து என்னென்ன சூப்பர் க்ளூ வாங்கியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். இது ஃபெவிபாண்ட். எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒட்ட போகிற 2 சர்ஃபேஸ்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். சூப்பர் க்ளூக்கும் நார்மல் க்ளூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சூப்பர் க்ளூ டக்குன்னு பிடிச்சிக்கும் அண்ட் எல்லா சர்ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ளூ. இது க்ளூ கனுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் ஃபெவிபாண்ட். ஸோ 25 ml 20 rupees கிடைக்குது. இது இல்லாட்டி அனபாண்ட் இல்லை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பேக் வந்து 18 rupees, சின்ன பேக் 10 rupees கிடைக்குது. இதெல்லாம் பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் கூட கிடைக்கும், இந்த அனபாண்ட் ஃபெவிக்விக் எல்லாம். ஸோ பிளாஸ்டிக் ஏதாவது ஒட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்னென்ன க்ளூ வாங்கணும் அப்படின்னா, ஃபெவிகால் இல்லை கேம்லினில் ஏதோ ஒரு ஒயிட் க்ளூ, அப்புறம் ஃபெவிபாண்ட் இது வாங்கினாலே போதும். ஃபெவிபாண்டுக்கு பதிலாக க்ளூ கன் இல்லை ஃபெவிக்விக் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டேப்ஸ். இது எல்லாமே மாஸ்கிங் டேப், பேப்பர் டேப். வால் டெக்கர் எப்போல்லாம் நான் பண்ணியிருக்கேனோ அப்போ எல்லாமே இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து இந்த கார்ட்போர்டோட சைட்ஸ் கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ட்ராயிங் ஏதாவது பண்ணுறோன்னா சைட்ஸ் நவராமல் இருக்கிறதுக்கு இந்த டேப் ஒட்டிட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வாங்கியிருக்கேன். சின்னது 20, மீடியம் சைஸ் 40 rupees, பெருசு 60 rupees. இது பல்காக வாங்கினா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவும் கிடைக்குது. இதெல்லாம் இல்லாமல் எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். மாஸ்கிங் டேப்புக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் பீசஸ் ப்ளஸ் க்ளூ யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம். சன்ஃப்ளவர் வால் டெக்கர் டுட்டோரியல் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதில் எப்படி மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணாமல் நியூஸ் பேப்பர் பீசஸ் ப்ளஸ் க்ளூ வச்சு மாஸ்கிங் டேப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து டபுள் சைடட் டேப். இப்போது வால் டெக்கர் ஏதாவது செஞ்சுட்டு நீங்கள் வாலில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆணி இல்லாட்டி இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 சைடுமே ஸ்டிக்கினஸ் இருக்கும், அதுக்கு நான் வாங்கியிருந்தேன். அடுத்து ஸ்கெட்ச் பென் சின்ன சைஸ் 12 shades 15 rupees ஒரு பேக், 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு பர்பஸ்க்கு தான். ஆல்ரெடி என்கிட்ட ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்குது, இது இன்னொரு யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். வீட்டிலேயே எப்படி க்ளூ பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் டெஸ்டிங் வீடியோவோடு போட்டிருக்கேன், ஹோம்மேட் க்ளூ. அதுவுமே செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்து Airdry க்ளே. இது ஃபெவிக்ரில் மால்டட் கம்பெனி, எம்சீல் மாதிரியே இருக்கும். இது குட்டி பேக்கெட்டில் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். 20 rupee பேக். இது வந்து நான் பல்காக வாங்கியிருக்கேன். 800 grams 250 rupeesக்கு வாங்கியிருக்கேன். எல்லா கைண்ட் ஆஃப் கிராஃப்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளே காஞ்சதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அப்புறம் சீக்கிரம் காஞ்சிரும், 40 minutes to 1 hour காஞ்சிரும். இதில் 2 பார்ட் இருக்கும், ரெசின் அண்ட் ஹார்ட்னர். 2 ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு எப்போ கிராஃப்ட் பண்ணுறீங்களோ அப்போதைக்கு பிசைஞ்சு யூஸ் பண்ணணும், இல்லாட்டி காஞ்சிரும். மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காஞ்சிரும், அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. வீட்டிலே எப்படி Airdry க்ளே பண்ணுறதுன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கொடுத்துருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஏன் கடையில் க்ளே வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வீக்லி வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால எனக்கு டைம் பத்தாது. இது 40 minutes to 1 hour காஞ்சிரும் அப்படிங்கிறதுனால டைம் இல்லாதப்ப நான் இந்த க்ளே யூஸ் பண்ணுவேன். கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பற்றின இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நிறைய க்ரியேட்டிவான கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anu. Bye-bye. Take care.